இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து கொஞ்சம் நிறைய சிக்கல்களை ஏற்படுத்தும். இது வந்து ஏதோ ஒரு சூழ்ச்சிக்காக பிஜேபியும் தேர்தல் ஆணையம் சேர்ந்து கொண்டு இந்த வேலையை பண்றாங்க அப்படின்றதுதான் அலிகேஷன். அந்த அலிகேஷனை ஏன் கோர்ட்ல வைக்கல? அது ஜெனியூனான அலிகேஷனா இருந்தா, நேர்மையான அலிகேஷனா இருந்தா, உண்மையான அலிகேஷனா இருந்தா நீங்க கோர்ட்ல வைக்க வேண்டியதானே? நீங்க மீடியாவில வந்து அதை பேசுறீங்க, சோசியல் மீடியால 10 பேரை விட்டு எழுத சொல்றீங்க, ஏன் கோர்ட்ல வைக்கல? அப்போ நீங்க மக்களை ஏமாற்ற முயற்சி செய்வீர்கள். பீகார்லயும் இப்படிதான் மக்களை ஏமாற்றுவதற்கு ராகுல் முயற்சி செய்து இப்ப மண்ணை கவி இருக்கிறார். இப்ப தமிழகத்திலும் இது நடக்க போகிறது. அதான் நாங்க சொல்ற செய்தி. சாத்தியம் எப்படி சாத்தியம்? தமிழ்நாட்டில் என்ன சாத்தியம்? பீகார்ல பார்க்கத்தானே போறீங்க. ஹார்ட்கோர் ஹிந்தி பெல்ட் சார், ஹார்ட்கோர் ஹிந்தி பெல்ட். இது ஹார்ட்கோர் தமிழ் பெல்ட் சார். இது ஹார்ட்கோர் தமிழ் பெல்ட் சார். நீங்க தமிழ் விரோதிங்க சார். தமிழ் காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னவங்க சார். வீட்டுல வேலைக்காரிகிட்ட கூட இங்கிலீஷ்ல தான் பேசணும்னு சொன்னவங்க சார். அகர வரிசைப்படி தமிழ் எழுத்துக்களை அழித்து விட்டு ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி எழுதணும்னு சொன்னவங்க சார். 1.5 லட்சம் ஈழத்துல 1.5 லட்சம் எங்களுடைய தமிழ் சொந்தங்களை கொன்று குவித்தவர்கள் சார். தமிழர்களாக சிந்தித்தால் திமுக இந்த மண்ணில் இருக்கவே முடியாது. ஆட்சி அமைக்கிறதுலாம் அடுத்த விஷயம். இந்த மண்ணில் இருக்கவே முடியாது. தமிழர்களாக சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறார்கள்.